வணக்கம். பாகியலட்சுமி சரியில்ல. பாக்யாவும் தாத்தா பாட்டியும் இனியாவுக்காக பிரின்சிபல்கிட்ட வேண்டி கேட்டுக்கிறாங்க. இவ இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டா. என்னோட படிப்பு தான் நான் முழுசாக படிக்க முடியாமல் போயிடுச்சு. அது மாதிரி இவளோட படிப்பு ஆகிடக்கூடாது. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அவளை இங்கே சேர்த்துருக்கோம். இவளை இதுக்கு மேலே மன்னிச்சு விட்டுடுங்கன்ட்டு இவங்கெல்லாம் எல்லாமே கெஞ்சி கேட்டுக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க சொல்கிறாங்க, சரி அவங்களோட அப்பா எங்கன்னுட்டு அவன் இல்லைன்ட்டு பாட்டி சொல்கிறாங்க. அது கேட்டு அவங்க ஷாக் ஆகுறாங்க. ஏன் இல்லைன்றீங்கன்னுட்டு. அப்போ அவன் வளர்ந்த பசங்களை வச்சுக்கிட்டு வேற ஒரு கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டான். அவளை தான் அவன் கிடையாது எங்களுக்குள்ளான்னுட்டு. அதை கேட்டு சரின்ட்டு இவங்களுக்கே மனசு மாறி போகுது. சரி இதுக்கு மேலே எதுவும் பிரச்சனை பண்ணி வைக்கக்கூடாது, உங்கள் பண்ண நீங்கள் ஒழுங்காக பார்த்துங்கன்னுட்டு இனியாவுக்கும் சொல்லிட்டு அவங்க அனுப்பி வச்சுட்றாங்க. அதுக்கப்புறமா கோபி வந்து பேசுகிறாரு. அப்போ கோபி பற்றி கேட்குறாங்க இவங்க, ஏங்க நீங்கள் ரெண்டாவது கல்யாணம் போயிட்டீங்கன்னாக்கா உங்களோட பசங்களெல்லாம் நீங்கள் பார்த்துக்க மாட்டீங்களா? நீங்கள் சரியாக இருந்தாக்கா உங்கள் பொண்ணு சரியாக இருந்திருப்பான்ட்டு இவங்க வேறு கோபி கிளாஸ் எடுக்கிறாங்க. அதை பார்த்து அவர் ஷாக் ஆகிட்டு வெளியில் வராரு. இனியா வர வச்சு பேசுகிறாரு. ஏம்மா அம்மாவெல்லாம் வீட்டிலேருந்து வந்துட்டு பேசிட்டு போனாங்களான்ட்டு. ஆமாம் பாட்டு நீ என்கிட்ட முதல்ல சொல்லியிருக்கேன் தான் சொல்லும்போது அவங்க வந்து போன டென்ஷனில் இருக்கிற டென்ஷனில் நான் உங்கள்கிட்ட சொல்ல மறந்துட்டேன்றாங்க. சரிம்மா நான் இப்போ தான் பிரின்சிபல்கிட்ட போயிட்டு பேசிட்டு வரேன். அவங்க என்னோட விஷயத்தெல்லாம் சொல்லியிருக்காங்க, நம்மளோட ஃபேமிலி விஷயத்தெல்லாம் அவங்ககிட்டலாம் ஏன் சொன்னீங்கன்னு பாட்டியும் தாத்தாவும் தான் சொல்லிட்டாங்கன்ட்டு. அதை கேட்ட ஒரு ஷாக் ஆகுது. சரிம்மா நான் பார்த்துக்கிறேன் நீ கிளம்புன்ட்டு அவர் கோவத்தோட வீட்டுக்கு வராரு. பாக்யா வீட்டில் வந்துட்டு உள்ளே வந்து நிற்கிறாரு. எதுக்காக வந்தான்னு தெரியலன்ட்டு தாத்தா பாட்டியும் மனுக்கிறாங்க. அப்போ இவர் வந்து நிற்கிறாரு. நீங்களாம் காலேஜுக்கு போயிட்டு வந்தீங்களான்னுட்டு. ஆமாண்டா எங்களோட பொண்ணு காலேஜுக்கு நாங்கள் போயிட்டு வந்தோம், உனக்கு என்னடா கஷ்டன்ட்டு. அவள் எங்கிட்ட சொன்னால அதை உங்ககிட்ட சொன்னாலான்ட்டு அதெல்லாம் எங்ககிட்ட சொல்ல, நாங்கள் இப்போ தான் போயிட்டு பேசிட்டு வரோன்ட்டு இவங்க சொல்கிறாங்க. நான் தான் அங்கே போயிட்டு வரேன், நம்மளோட ஃபேமிலி விஷயத்தெல்லாம் நீங்கள் எதுக்காக போயிட்டு அவங்ககிட்ட சொல்லிட்டு வரீங்க? அவங்க எனக்கு கிளாஸ் எடுக்கிறாங்க, இந்த விஷயம்லாம் நீங்கள் சொல்லமானிட்டு. அதை கேட்டு அவங்க சாக்காகிறாங்க. ஏன் இதை சொல்லக்கூடாதா? ஊருக்கே தெரிஞ்ச விஷயம், அவங்களுக்கு தெரிஞ்சதில் என்ன இருக்குது? உள்ளதை தானே சொல்லிட்டு வந்தேன், உண்மை சொன்னதில் என்ன தப்புன்ட்டு கேட்குறாங்க. நீ தான் பொறுப்பு இல்லாமல் அக்கறை இல்லாமல் குடும்பத்தை நடுரோட்டில் விட்டுட்டு போயிட்டேன், அதுக்காக உன்னை பற்றி நாங்கள் பெருமையாக பேசணுமான்ட்டு கோபிக்கு அவங்களுக்கு மாறி மாறி வாக்குவாதம் நடக்குது. கோபி பொறுமையாக தான் ஒரு மாதிரி டல்லாக தான் பேசுகிறாரு. ஆனால் இதை வச்சு அவங்க அம்மாவும் அப்பாவும் இவரை ரொம்பவே வறுத்தெடுக்கிறாங்க, கிண்டல் அடிக்கிறாங்க, இஷ்டத்துக்கு பேசுகிறாங்க. தலை வலிக்குது, இந்த தலைவலியை எப்போ தீருமோ தெரிலன்ட்டு காப்பி எடுத்துகிட்டு வரலாம் இவங்க மாறி மாறி சொல்லிகிட்டே இருக்காங்க. கோபி கிண்டல் அடிக்கிற மாதிரி வெறுப்பத்துற மாதிரிலாம் பேசுகிறாங்க. அவரும் பொறுத்தவரையில் பொறுத்து பார்க்குறாரு. நீங்கள் என்ன தான் சொன்னாலும் என்னோட பொண்ணு இனியா அவளுக்காக நான் ஒவ்வொரு தடவை வந்து இது மாதிரிலாம் பேச தான் செய்வேன்ட்டு. அதை கேட்டதும் பாக்யாவுக்கு கோவம் வருது. பெத்துட்டா மட்டும் அப்பாயிட முடியாது, கூட இருந்து பொறுப்பாக்குறையோட எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு எல்லாத்தையுமே அவங்களுக்கு செஞ்சு கொடுக்கணும், அதுதான் அப்பாவுக்கு முறன்றாங்க. அதை கேட்டுட்டு இவங்கெல்லாம் திட்டுறாங்க. அவனுக்கெல்லாம் இந்த அளவுக்குலாம் ஏது பொறுமை? அந்த பொறுமை இருந்தாக்கா இவெல்லாம் அமைச்சிட்டு அவன் போயிட்டு இருக்க மாட்டானேன்னுட்டு திரும்ப திரும்ப அவங்க வெறுப்பேற்றி பேசுகிறாங்க. அதனால் கோபி கிளம்பிடுறாரு. வீட்டுக்கு வந்துட்டு சோகத்தோடு உக்காராரு. கேட்குறாங்க ராதிகா, ஏன் ஒரு மாதிரி இருக்குன்ட்டு. இவர் நடந்த விஷயங்க காலேஜ் போயிட்டு வந்ததுலேருந்து அவங்க வீட்டுக்கு போய்ட்டு திட்டு வாங்கிட்டு வந்தாலும் எல்லாத்தையுமே சொல்கிறாரு. அது கேட்டு இவங்க ஷாக்காக வராங்க. உங்களுக்கு தேவை தான் இது இல்லை, இன்னும் எவ்வளோ தூரம் அவங்க உன்னை திட்டினா கூட அசிங்கப்படுத்தினாலும் நீங்கள் அங்கே தான் போய் நிற்பீங்க, இதுவும் வேணும் இன்னும் வேணும், உங்களுக்கு உங்களது மட்டும் முக்கியமாக பேச்சுன்ட்டு இவ்வளோ தூரம் பேசுகிறீங்களே. ஆனால் எப்பவுமே நீங்கள் என்னை பற்றி மட்டும் வருத்தப்பட மாட்டீங்க, உங்களுக்கு உங்களோட பசங்களும் உங்களோட குடும்பம் தான் முக்கியம்ன்ட்டு அவங்க ஒரு பக்கம் திட்டுறாங்க. இவரும் மொழிகிறாரு. இதோட முடியுது. நன்றி, வணக்கம்.